அன்புள்ள ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களே வணக்கம். புத்தாண்டு ராசி பலன்கள். கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 ஆகிய நட்சத்திர பாதங்கள் அடங்கிய ராசி கன்னி ராசி. கன்னியில் பிறந்த நீங்கள் இயற்கையிலே சிறந்த அறிவாளியாகவும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய தன்மை கொண்டவராகவும் உதவி செய்யக்கூடிய பண்பு கொண்டவராகவும் வழிகாட்டியாகவும் விளங்கக்கூடிய நபராக இருப்பீர்கள். 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சர்பகிரகம், சாயாகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு பகவான் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் மூலமாக எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். எந்த காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் மன உறுதியோடு செயல்பட்டு அதனை அடைய வேண்டிய இலக்கை அடைவதில் உறுதியோடு இருப்பீர்கள். இந்த ஆண்டு முழுவதும் சர்பகிரகம், சாயாகிரகமான ராகு பகவான் 6இல் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பு என்றாலும், ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது குடும்ப ஒற்றுமையை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். கணவன் மனைவியிடையே தேவையில்லாத ஒரு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பானது உண்டு. உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். குறிப்பாக கணவன் மனைவியிடையே தான் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இருக்கும். மற்றபடி எதையும் சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடையலாம். பொதுவாக ஒருவருக்கொருவர் குடும்பத்தில் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. அடுத்து குறிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டில் ஆண்டுக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் 2/6/2026 முடிய சஞ்சரிக்கிறார். 10இல் குரு என்பது பதவி பாழ் என்பது ஒரு பழமொழி. பதவி பாழ் என்பது என்னவென்றால், தொழில் வியாபாரத்தில் ஒரு சில நெருக்கடிகள் இருக்கும் என்பது ஒரு பொது பலன். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட்டு ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஆண்டின் முதல் 5 மாத காலங்கள் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். கூட்டாளிகளை கலந்தாலோசித்து செயல்படுவது நல்லது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு சுமாராக இருக்கும் என்றாலும், சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக தலையிட்டு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். 2/6/2026க்கு பிறகு 10இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டுக்கு மாறுதல் ஆவார். 11க்கு குரு மாறுதலான பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். பொதுவாக தொழில் வியாபாரத்தில் முதல் 5 மாத காலங்கள் மட்டும் நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்து விட்டால், ஜூன் 2க்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியானது உங்களுக்கு இருக்கும். ஜூன் 2க்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஆண்டின் தொடக்கத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வேலையாட்களை அனுசரித்து சென்று விட்டால், ஜூன் 2க்கு பிறகு உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். படிப்படியான வளர்ச்சிகளை அடைவீர்கள். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும். புதிய முதலீடுகளை தொழிலில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். அடுத்து பார்க்கின்ற போது, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆண்டின் முற்பாதியில் ஒரு சில சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும், ஜூன் 2க்கு பிறகு உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்களும் உண்டு. சக ஊழியர்களால் தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் ஏற்படலாம். சக ஊழியர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது.
முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது நல்லது. எது எப்படி இருந்தாலும் முதல் 5 மாத காலங்களில் ஒரு சில நெருக்கடி இருந்தாலும் ஜூன் 2க்கு பிறகு வேலையில் ஒரு நல்ல வளர்ச்சியும் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். அடுத்து புதிதாக வேலை தேடிக் கொண்டிருப்பவர்கள் சம்பளம் குறைவாக கிடைத்தாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஆண்டின் தொடக்கத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு செயல்பட்டால் ஆண்டின் பிற்பாதியில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஆண்டின் முற்பாதியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் ஆண்டின் பிற்பாதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. ஜூன் 2க்கு பிறகு குரு 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்கின்ற பொழுது தனது சிறப்பு பார்வையாக குரு பகவான் தனது உங்கள் ராசிக்கு 3, 5, 7 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார். அதன் காரணமாக தொடக்கத்தில் குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகளில் தேவையில்லாத இடையூறுகள் இருந்தாலும் ஜூன் 2க்கு பிறகு குடும்பத்தில் திருமண சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உண்டு. அடுத்து குறிப்பாக பார்த்தோமானால் பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கியவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியானது கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை ஜூன் மாதத்துக்கு பிறகு நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையும். அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து கொடுத்த வாக்குறுதிகளை ஜூனுக்கு பிறகு எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் இந்த ஆண்டு முழுவதும் கேது பகவான் சஞ்சரிக்க இருக்கிறார். ஒரு சிலருக்கு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். பொதுவாக தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஆண்டின் முற்பாதியை விட பிற்பாதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. 2026ஆம் ஆண்டில் உங்களுக்கு எந்தெந்த மாதங்கள் ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது மாசி, ஆனி, ஆடி, கார்த்திகை ஆகிய மாதங்கள் சிறப்பான மாதங்களாக இருக்கும். அந்த மாதங்களில் சூரியன் சஞ்சாரமானது சிறப்பாக இருக்கும் என்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் சில இடர்பாடுகள் இருந்தாலும் எதிர்பாராத அனுகூலங்கள் ஏற்பட்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. 2026ஆம் ஆண்டில் ஒரு வளர்ச்சியை எப்பொழுது நீங்கள் அடைய முடியும் என பார்க்கின்ற பொழுது முதல் 5 மாதத்தை விட ஜூன் 2க்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வரும் நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மூலமாக ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். நேயர்களே, இதுவரை கன்னி ராசிக்கான ஆங்கில புத்தாண்டு 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை பார்த்தோம். மற்ற ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்களை அறிந்து கொள்வதற்கு ஆன்மீக டாக்கீஸ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா பக்கங்களை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.